ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என் கையில் வந்து ஒரு பழைய சீரியல் செட் ஒன்று என் கையில் இருக்குது. அதோட டேமேஜாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், ஒயர்லாம் அந்தந்து கிடக்குது பார்த்தீங்கன்னா. அப்போ இந்த சீரியல் செட்டோட நம்ம கையில் வந்து 8 ப்ரோக்ராமர் மினி கண்ட்ரோல்னு இருக்குது. அந்த 8 ப்ரோக்ராம் மினி கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்ணி கிறிஸ்மஸுக்காக இந்த இன்னைக்கு என் வீட்டில் 4 எல்இடி பல்பை யூஸ் பண்ணி பிளிங்காக வைக்க போகிறேன். அது எப்படின்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 8 ப்ரோக்ராம் கண்ட்ரோலர் தனியாக எடுத்து அதை ஓப்பன் பண்ணி கனெக்ஷனை நம்ம கிளியர் பண்ண போகிறோம். அதை ஓப்பன் பண்ணியாச்சு. இதை சோல்டரிங் அண்ட் யூஸ் பண்ணி அந்த பழைய கனெக்ஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஓகே, இப்போ இதை ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். இதை மறுபடியும் ஓப்பன் பண்ணி இன்சைடில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு இன்சைடை பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. சர்க்யூட்லேருந்து நமக்கு வந்து 1 2 3 4 5 கனெக்ஷன் டெர்மினல்ஸ் இருக்குது. அது எதெல்லாம் பார்த்துருவோம். நமக்கு வந்து 2 கனெக்ஷன் வந்து ஒரு ஃபேஸு ஒரு நியூட்ரல் 230 ஏசி சப்ளை கொடுக்குறது. இன்னொன்று வந்து அதில் அவுட்புட் எடுக்கிறது. அது அந்த இதுக்குன்னா பல்புக்கு 2 காண்டாக்ட் வரும். இது ஒரு காண்டாக்ட், இது ஒரு காண்டாக்ட். அதுக்கு பல்பு அந்த 2 காண்டாக்டுக்கு தேவையான நியூட்ரல் இந்த அர்த்தம் இருக்குது. இந்த எண்டில் இருக்கிறது, இந்த எண்டில் இருக்கிறத வந்து 2 பல்புமே காமனாக வரும். ஓகேவா? இது டேன் பண்ணி பார்ப்போம். இது வந்து 2 டிரான்சிஸ்டர் வச்சுருக்காங்க. இந்த டிரான்சிஸ்டரோட ஒவ்வொரு டிரான்சிஸ்டரோட காலம் வந்து இந்த டெர்மினல் வெளியில் கொடுத்துருக்காங்களா கனெக்ஷன் டெர்மினல், அந்த டெர்மினல் எது லிங்காக இருக்குதோ அது வந்து பல்புக்கு, அதில் தான் நம்ம வந்து பல்புக்கான அவுட்புட் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரோட லெக் வந்து ஒன்று வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இதை வந்து நம்ம மார்க் பண்ணி வைக்கணும். இது வந்து ஒரு பல்புக்கான கனெக்ஷனு. இன்னொரு அடுத்த டிரான்சிஸ்டரோட லைன் வந்து இந்த இடத்துல நீங்கள் இருக்குது. அப்போது இது வந்து இன்னொரு பல்போட கனெக்ஷன். இப்போ 2 பல்போட கனெக்ஷன் இதில் எடுக்கலாம். அந்த 2 பல்போட நியூட்ரல் லைன் வந்து இந்த எண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனில் நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி கனெக்ட் பண்ணுவோன்னு இப்போ நம்ம திரும்பவும் நம்ம பல்பு கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒயரை இதில் சோல்டர் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ கலத்தின மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு அவுட்புட்டோட நியூட்ரல் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்த நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ், அவுட்புட் ஃபேஸ் ஒரு ஹோல்டரோட லைனு. நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் ஹோல்டரோட லைனு. நெக்ஸ்ட் வந்து 230 பவர் சப்ளைக்காக 2 கனெக்ஷன். இது வந்து பேஸு, இது வந்து நியூட்ரல். ஓகே, இப்போ நம்ம வந்து 6 ஒயரையும் சோல்டரிங் பண்ணி வச்சு இதை வந்து மார்க் பண்ண போகிறோம். நியூட்ரல் அப்படியே விட்டுருவோம், அவுட்புட்டோட நியூட்ரல். இது வந்து 230 ஏசி சப்ளை கொடுக்க நியூட்ரல். அதோட ஃபேஸ் வந்து இது ஃபேஸை வந்து நான் மார்க் பண்ணி கொடுத்துருவோம். நான் வந்து ரெட் கலர் டேப்பு கொண்டு பவர் சப்ளை 230 வோல்ட் சப்ளை கொடுக்குறத நான் ஃபேஸ் லைனை வந்து மார்க் பண்ணி விட்டுறேன். செகண்ட் வந்து அவுட்புட், நம்ம டிரான்சிஸ்டர் சொன்னால டிரான்சிஸ்டரோட ஒரு சர்க்யூட்டு இந்த ஒயரில் வருது. அப்போ அந்த ஒயருக்கு இது வந்து ஹோல்டரில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதையும் நம்ம மார்க் பண்ணி விடுறோம். நெக்ஸ்ட் நம்ம இது வந்து செகண்ட் டிரான்சிஸ்டரோட அவுட்புட் ரெண்டு வருது. அப்போ அதோட ஒயரையும் நம்ம ஃபேஸ் லைன் அதை மார்க் பண்ணிருக்கோம்.
230 சப்ளை போகிறது இது நியூட்ரலு, இது நியூட்ரல் லைனு. 230 சப்ளை வருது, இது நியூட்ரல் லைன். இது வந்து ஃபேஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த டிரான்சிஸ்டரோட ஃபஸ்ட் டிரான்சிஸ்டரோட அவுட்புட் லைன். இந்த ஹோல்டருக்கு லிங்க் பண்ணுவதுக்கு அது வந்து ரெட் கலர் டேப் அடிச்சிருக்கும். இது வந்து செகண்ட் டிரான்சிஸ்டரோட அவுட்புட் லைன், செகண்ட் ஹோல்டருக்கு கொடுக்க போகிறோம். இது வந்து ரெண்டு ஹோல்டரோடைய காமன் நியூட்ரல். ஓகே, ஸோ அதுக்காக இந்த வந்து 4 பெண்டன் ஹோல்டர் நான் வச்சுருக்கேன் கனெக்ஷன் பண்ணது. என் கையில் 4 பெண்டன் ஹோல்டர் இருக்குது. இந்த பெண்டன் ஹோல்டரில் நம்ம எப்படி இந்த 8 ப்ரோக்ராம் மினி கண்ட்ரோலை கனெக்ட் பண்ணுவதை பார்ப்போம். ஃபேஸ் சப்ளைக்காக நான் ரெட் ஒயர் எடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு லைனை நான் ஒரு ஹோல்டர் எடுத்து ஹோல்டரோட ஒரு டெர்மினலில் இந்த ரெட் கலர் ஒயரை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஹோல்டரோட இன்னொரு டெர்மினலில் பிளாக் ஒயர் நியூட்ரல் பிளாக் ஒயரை கனெக்ட் பண்ணேன். ஓகே, நீ ஹோல்டரை டைட் பண்ணிக்கணும். இதை கொஞ்சம் தூரம் லெந்தையாக எடுத்துப்போம். நான் ஒரு 1/2 மீட்டர் போல் எடுத்துக்கேன். அதை வந்து கட் பண்ணேன். அதே மாதிரி இன்னொரு ஹோல்டர் எடுத்துக்கேன். அதை ஓப்பன் பண்ணி நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி 2 டெர்மினல் ஹோல்டரோட 2 டெர்மினல் ஒரு டெர்மினலில் ரெட் கலர் ஒயர், செகண்ட் டெர்மினலில் பிளாக் கலர் ஒயர் லிங்க் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே நம்ம லிங்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி சேம் அளவுக்கு இந்த ஒயரையும் கட் பண்ணுவோம். ஓகே, 2 ஹோல்டர்லையும் நம்ம ஒயர் லிங்க் பண்ணிட்டோம். இந்த ஹோல்டர்லையும் ஒயர் லிங்க் பண்ணிட்டோம். இனி இதை வந்து நம்ம கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ண போகிறோம். சரியா? ஓகே, கண்ட்ரோலர் எடுத்துக்கணும். ஃபஸ்ட் வந்து கண்ட்ரோலரில் நியூட்ரல் அவுட்புட் நியூட்ரல் இந்த அவுட்புட் நியூட்ரலில் 2 ஹோல்டரோட நியூட்ரலையும் லிங்க் பண்ண போகிறோம். இதான் வந்து நம்ம கண்ட்ரோலோட நியூட்ரல் அவுட்புட் நியூட்ரல். அதில் வந்து நம்ம ஹோல்டர்லேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2 ஹோல்டர்லேருந்து வர 2 நியூட்ரலையும் இந்த நியூட்ரலில் கூட நம்ம ஜாயின் பண்ண போகுது. ஜாயின் பண்ணி அதை அழகாக டேப் அடிச்சிடணும். ஓகே, நியூட்ரல் லைன் பண்ணி ஜாயின் பண்ணிட்டோம். இனி பல்போட ஃபேஸ் 2 ஹோல்டர்லையும் 2 ஃபேஸ் இருக்குது, ரெட் கலர் வேறு. நம்ம ஆல்ரெடி கண்ட்ரோலெல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அவுட்புட்டு 2 இருக்குது. இந்த 2 வந்து அவுட்புட்டு டிரான்சிஸ்டரோட 2 டிரான்சிஸ்டரோட அவுட்புட் லைனு. அப்போ அதில் ஒரு லைனை வந்து ஒரு ஹோல்டரோட ரெட் லைனில் நான் லிங்க் பண்ண போகிறேன். இதே நம்ம ஷார்ட் சர்க்யூட் ஆகாத அளவுக்கு நீட்டாக டேப் அடிச்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஹோல்டரோட ஃபஸ்ட்டு ஃபேஸு நம்ம கண்ட்ரோலரோட லிங்க் பண்ணிட்டோம்.
செகண்ட் ஹோல்டரோட ஃபேஸ் எடுத்து அதே மாதிரி கண்ட்ரோலோட செகண்ட் டிரான்சிஸ்டரோட அவுட்புட் லைன்லேருந்து நம்ம லிங்க் ஆக போகிறோம். ஓகே, இதுவும் ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் நீட்டாக டேப் பண்ணிக்கணும். ஓகே, டேப் பண்ணிட்டோம். நம்ம இப்போ 3 ஒயரை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஹோல்டரோட பேலன்ஸ் நிற்க ரெண்டுமே வந்து 230 ஏசி சப்ளை கொடுக்க வேண்டியது, இன்புட் சப்ளை. அதை வந்து அடுத்து நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம இப்போ கேப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கேப்பாக போட்டுட்டோம். இதுக்கு வந்து நம்ம பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு நான் 2 ஒயர் எடுத்துருக்கேன். அதுவும் ஒன்று ரெட் கலர் வந்து ஃபேஸ் ஆகும், பிளாக் கலர் வந்து நியூட்ரல் ஆகும். நான் எடுத்துக்கிறேன். ரெட் கலரை வந்து நம்ம ரெட் டேப் அடிச்சு இடத்துல கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதை நல்லா நீட்டாகவே டேப் பண்ணிடுங்க, ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல். ஓகே, இப்போ வந்து ரெட் கலர் நம்ம டேப் அடித்து மார்க் பண்ணியிருந்ததுலாம் ரெட் ஃபேஸில் வந்து ரெட் கலர் வேறு கனெக்ட் பண்ணிட்டோம். இனி வந்து நியூட்ரல் பேலன்ஸ் அந்த வேறு நியூட்ரல். இப்போ நியூட்ரலில் பிளாக் கலர் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதையும் ஷாக் அடிக்காமல் ஷார்ட் சர்க்யூட் ஆகாத அளவுக்கு நீட்டாக டேப் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் ஜாயின் பண்ணிட்டேன். இனி இது பவர் சப்ளைனால அதை நேரே கொண்டு வந்து அதோட எண்டில் ஒரு டேப் எடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒயரெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஃபர்ஸ்ட் ஹோல்டர், இது செகண்ட் ஹோல்டர், அதோட பவர் சப்ளை. ஓகேவா, இதை நம்ம இப்போ பவர் சப்ளையில் கொடுத்து செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என் கையில் இப்போ 2 எல்இடி பல்ப் இருக்குது. இந்த 2 எல்இடி பல்பையும் நான் இந்த 2 ஹோல்டர்லையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இது இப்போ பவர் சப்ளை கொடுப்போம். ஓகே, நான் சுவிட்ச் ஆன் பண்ண போகிறேன். வாவ், சூப்பராக ப்ளிங் ஆகுது. இப்போ வந்து நம்ம இது 8 கண்ட்ரோல் ப்ரோக்ராம் கண்ட்ரோலில் அது ஒர்க் ஆகுதான அந்த மைக்ரோ சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது ஒரு மாடல். நெக்ஸ்ட் next model. Next. Okay. Next model. Next model. Next model. Okay. நம்ம இப்போ இந்த மைக்ரோ சுவிட்சை நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டோம். அதில் கொடுத்துருக்க மாதிரி 8 ப்ரோக்ராம் கண்ட்ரோலாக வந்து இது ஒர்க் ஆகுது.